அண்ணன் தம்பி பாசத்தை அடிப்படையாக வைத்து எழுதிய கதையில் ஒரு ஊரில் பணக்கார ஜமீன்தார் பிள்ளைகளான சின்னையா, விஸ்வம் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வராங்க. இயக்குனர் திலகம் கோபாலகிருஷ்ணன் எழுதிய கதை இதுவே. அண்ணன் தன்னை சாட்டையால் அடித்து அந்த பூர்வீக பொக்கிஷத்தை அடையும் வழியானது பாசம் சிவக்கும் அப்படின்ற நாடகமே ஆகும். இதை படமாக்க ஆர்வம் கொண்ட சிவாஜி அவர்கள் KSGயிடம் செல்வம், பேசும் தெய்வம், தம்பி அப்படின்னு 3 படங்களுக்கு சிவாஜி அவர்களை ஒப்பந்தம் பண்ணியிருந்தாரு. ஆனால் AC திருலோகச்சந்தர் ஆஸ்திரபரலு அப்படின்ற தெலுங்கு படத்தின் தழுவல் அப்படின்ற பெயரில் தம்பி படத்தை இயக்கி வந்தாரு. இந்த செய்தி நாளடைவில் கோபாலகிருஷ்ணன் காதுகளுக்கு சென்றடைய கோபக்காரரான கோபாலகிருஷ்ணன் வேறு யாராக இருந்தாலும் கோர்ட் கேஸ் அப்படின்னு போயிருப்பாரு. இதை பற்றி ஒரு நாள் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களிடம், நான் இயக்கும் தம்பி படத்தின் கதையை தற்போது உங்கள் நண்பர் தயாரிப்பாளர் K. பாலாஜி தயாரித்து கொண்டுள்ளாராமே, அது தவறில்லையா அப்படின்னு கேட்க, நீ இயக்கும் கதையும் பாலாஜி திருலோகச்சந்தர் இயக்கும் படத்தின் கதையும் கொஞ்சம் மாறுபட்டது. அது தெலுங்கு படத்தின் டப்பிங் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜி அவர்கள். உடனே அதுவே நான் ஜெகபதி பிக்சர்ஸுக்கு முறைப்படி நான் 10,000 ரூபாய்க்கு தெலுங்கில் அந்த கதையை நான் கொடுத்தேன். இதை நான் உங்களை வைத்து இயக்க திட்டமிட்டிருந்தேன் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சிவாஜி அவர்களிடம் சொல்லியிருந்தாரு. இந்த ஜெகபதி ஆர்ட் பிக்சர்ஸ் உரிமையாளர் VP ராஜேந்திர பிரசாத் அவர்கள்தான் பின் நாட்களில் நடிகர் திலகத்தை வைத்து எங்கள் தங்கராஜா, உத்தமன் மற்றும் பட்டாக்கத்தி பைரவன் படங்களை எடுத்திருக்காரு. அவருடைய மகன் ஜெகபதி பாபு இன்று தெலுங்குல பெரிய ஹீரோ. முந்தைய படத்திலிருந்து நாயகியும் வசனகர்த்தாவும் இதில் மாறினார்கள். KR விஜயாவுக்கு பதிலாக சரோஜா தேவி, ஆரூர் தாஸுக்கு பதிலாக AL நாராயணன், ஆலகாலா அப்படின்னு பாலாஜியால் அன்போடு அழைக்கப்பட்டாரு AL நாராயணன். வசனம் எழுதுவதில் இவர் வாலி, அதாவது எதுகை மோனை தூக்கலாக இருக்கும். இந்த படத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் அனைத்து பாலாஜி படங்களுக்கும் எழுதினார். கொஞ்சம் மேலும் கீழுமாக யோசித்த சிவாஜி அவர்கள் KSGயை அழைத்து கொண்டு ACT மற்றும் K. பாலாஜியிடம் மனமிட்டு பேச சொன்னார். அதுக்கப்புறம் திருலோகச்சந்தர், பாலாஜி, கோபாலகிருஷ்ணனுக்கு எடுத்து கூறிய பிறகு சிவாஜி அவர்களிடம் KSG அவர்களே அந்த கதையை படம் எடுக்கட்டும் அப்படின்னு மனப்பூர்வமாக சம்மதிச்சிருக்காரு. இதற்கு ஏதாவது பணம் வேண்டுமா அப்படின்னு சிவாஜி அவர்கள் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்க, அதுவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த படத்தில் அந்த இறுதியில் தம்பி அண்ணனுக்கு தரும் சாட்டையடி காட்சி மற்றும் படத்தின் தலைப்பை மட்டும் மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டிருக்கிறாரு. உடனே படத்துடைய பெயர் என் தம்பி அப்படின்னு ஃபில்ம் சேம்பர் மூலம் மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த படத்தின் சாட்டையடி காட்சியை தன்னுடைய விருப்பம் போல படமாக்க வேண்டும் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதின் விளைவாக இயக்குனர் AC திருலோகச்சந்தர் மற்றும் தயாரிப்பாளர் பாலாஜியிடம் கேட்க, தற்போது தெலுங்கு படத்திலையும் சரி தமிழ்லையும் சரி கதாநாயகன்தான் கதாநாயகிக்கு சாட்டையடி கொடுத்து தன்னை கண்ணன் சின்னையாவாக நிரூபித்துவிட்டு வேறொரு நிலையில்தான் அண்ணன் பொக்கிஷத்தை கிணறிலிருந்து எடுப்பதை போன்று காட்சி செய்ய உள்ளோம் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. 1964 முதல் 1974 வரை எந்த சிவாஜி படத்தையும் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம். காரணம், உடல் மெலிந்து ஸ்லிம்மாக இளமையான சிக்கென்ற நடிகர் திலகத்தை பார்ப்பதற்கே படம் பார்க்க போகலாம். தமிழ் சினிமா நடிகர்கள்லேயே கேமரா மூலமாக எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் அழகாக தெரியக்கூடிய ஒரே முகம் நடிகர் திலகத்துடையது தான் அப்படின்னு ஒரு பிரபல ஒளிப்பதிவாளர் சொன்னதையும் இங்கே சொல்ல வேண்டும். என் தம்பி பார்க்கும் எவரும் இந்த 2 கருத்துக்களையும் ஆமோதிப்பார். நடிகர் திலகத்தை பொறுத்தவரை அவருக்கு இந்த ரோல் எவ்வளவு இலகுவாக கையாண்டிருப்பார். சின்ன விஷயம் அப்படின்னாலும் அதை உன்னிப்பாக உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படின்றதுக்கு இந்த படமும் ஒரு சான்று. முதல் பகுதியில் ஒரு செல்வந்தர் வீட்டு மகன், நடுவில் நாடகக்காரன், அதுக்கப்புறம் மாளிகையில் நடிக்க வந்தவன், இறுதியில் உண்மையான கண்ணனாக வெளிப்படுவது, இப்படி ஒரே கேரக்டர் பல்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்தும். தங்கை பாசத்தை வெளிப்படுத்த அவருக்கு சொல்லியா தர வேண்டும். போலியோ பாதித்த ரோஜா ரமணியின் மேல் கொண்ட பாசம்
எந்த இடத்துலையும் மெலோ டிராமாவாக போகாமல் கச்சிதமாக பண்ணியிருப்பாரு. என் தம்பி படத்தில் ஸ்டைலுக்கு ஒரு புதிய பாடமே நடத்தியிருப்பார் சிவாஜி அவர்கள். இரவு வெகு நேரம் கழித்து வரும் தம்பியிடம் விசாரிக்கும் போது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். கந்தப்பா கண்ணனாக மாறி பங்களாவில் நுழையும் காட்சி, வாசலில் வந்து நிற்கும் ஸ்டைல், அதை தொடர்ந்து உள்ளே நடந்து வரும் ஸ்டைல், இவை அனைத்திற்கும் தியேட்டரே அதிர்ந்தது. வெகு நாட்களுக்கு அப்புறம் அவர் கத்தி சண்டை போட்ட திரைப்படம். இதில் முதலில் கத்தி பிடித்து நிற்பதிலாகட்டும், அதுக்கப்புறம் படிகளில் ஏறி சென்று இடது கையை இடுப்பில் வைத்து கொண்டு 2 ஸ்டெப் தாவி தாவி கத்தியை வீசும்போது தியேட்டரே ரகளையாய் மாறும். தம்பியின் மீது காட்டும் பாசமும் பரிவெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். நாடக நடிகனாக வரும்போது லைவ்லியாக பண்ணியிருப்பார். நாடக மேடையின் மீது அவருக்கு இருந்த பக்தி அவருடைய வசனங்கள்லையும் உடல் மொழியிலும் வெளிப்படும். சங்கரதாஸ் சுவாமிகள் சொன்ன வசனங்கள் எல்லாம் அவரின் இரத்தத்தில் ஊறி போயிருந்தது. அவருக்கு இயல்பாக இருந்த நகைச்சுவை உணர்ச்சிக்கும் இந்த நாடக கலைஞன் ரோல் மிகவும் உதவி பண்ணுச்சு. தெற்கத்தி கள்ளனடா பாடலுக்கு அவர் ஆடும் நடனம் அன்பிலீவபிள் அப்படின்னு தான் சொல்லணும். தேர்ந்த நடன கலைஞரான ராஜசுலோச்சனாவுடன் போட்டி போட்டு ஆடும் அந்த ஆட்டம் ஒரு நாடக கூத்தாடியை கண்முன்னே கொண்டு நிறுத்தியிருப்பாரு. பேபி ரோஜா ரமணி அவர்களும் மிக நன்றாக நடிச்சிருப்பாங்க. நடிகர் திலகத்துடன் அவர் வரும் காட்சிகள் அனைத்துமே சிறப்பாக ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்றதாகவும் அமைஞ்சது. பக்த பிரகலாதா மூலம் பிரபலமான பேபி ரோஜா ரமணி போலியோ தங்கையாக நடிச்சிருப்பாங்க. இந்த பேபி குமாரியான போது பாலாஜி தான் அவரது என் மகன் படத்தில் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தாரு. மேஜர், பண்டரிபாய், சுந்தரிபாய், நாகையா போன்ற பாலாஜி படத்தின் ஆஸ்தான நடிகர்கள் எல்லாருமே இதுலயும் இருக்காங்க. கவியரசர் மெல்லிசை மன்னர் கூட்டணியில் பாடல்கள் பெரிய ஹிட். MS விஸ்வநாதன் இசையில் முத்து நகையே உன்னை நான் அறிவேன், தட்டட்டும் கை தழுவட்டும், அடியே நேற்று பிறந்தவள் நீயே, ஐயையே மெல்ல தட்டு, முந்தி முந்தி விநாயகனே அப்படின்னு 5 பாடல்களையும் 5 விதமான ராகங்களில் அற்புதமாக போட்டு கொடுத்திருந்தாரு. குடும்ப பின்னணி, அதிரடியான சவுக்கடி, வாழ்வீச்சு சண்டை மற்றும் ஆள்மாறாட்டம் போன்ற அம்சங்களுடன் தரத்தில் எந்த குறைவும் வைக்காமல் பரபரவென ஓடிய திரைப்படம்தான் என் தம்பி. என் தம்பி திரைப்படம் சென்னையில் வெளியான 4 தியேட்டர்களையும், அதாவது மிட்லண்ட், அகஸ்தியா, ராக்ஸி, ராம் 8 வாரங்களை கடந்து ஓடிய இந்த திரைப்படம் அதிகபட்சமாக மதுரை சென்ட்ரல் மற்றும் சேலம் சாந்தியில 12 வாரங்கள் ஓடியது. மதுரையிலும் சேலத்திலையும் ரிலீஸான தியேட்டர்ல இருந்து ஷிஃப்டான அரங்குகளில் 100 நாட்களை கடந்தது. வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு எல்லாம் நிறைந்த லாபத்தை கொடுத்தது. மறு வெளியீடுகளில் சக்கை போடு போட்ட திரைப்படம் இது. இதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். முன்பு மதுரையில் 3rd பார்ட்டி ரிலீஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஒருவர் விநியோகஸ்தராகவோ அரங்க உரிமையாளராகவோ இல்லாவிடினும் பட விநியோகத்தில் பங்கு கொள்ளும் முறை இது. விநியோகஸ்தரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட படத்தின் பிரதியை சில குறிப்பிட்ட நாட்களுக்கு வாடகைக்கு எடுத்து ஒரு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி வரும் லாபத்தை எடுத்துக்கொள்வது. இதில் சிக்கல் என்னவென்றால், விநியோகஸ்தருக்கு வாடகை, தியேட்டருக்கு வாடகை, கேளிக்கை வரி, அதை தவிர போஸ்டர், பேப்பர் விளம்பரம், இந்த செலவுகள் அனைத்தும் போக வசூல் வந்தால் லாபம், இல்லை அப்படின்னா போனது தான். இந்த 3rd பார்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லோருக்குமே கொடுக்க மாட்டாங்க. விநியோகஸ்தருக்கு நன்கு தெரிந்த ஆட்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். 1982ஆம் ஆண்டு நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து இது போல அவ்வப்போது 3rd பார்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு பெரிய படம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசை. சேது ஃபிலிம்ஸ் பெரிய கம்பெனி, அவர்களிடம் சென்று பேசினார்கள். சிவாஜி படம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்களுடைய எண்ணம். மதுரையில் உள்ள அலங்கார் திரையரங்கு 1 வார காலம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இவர்கள் விநியோகஸ்தரிடம் தொகையும் பேசிவிட்டார்கள். ஆனால் என்ன படம் அப்படின்றது முடிவாகவில்லை. நண்பர்கள் ராஜா வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விநியோகஸ்தரோ அதை தவிர வேறு எந்த படம் வேண்டுமானாலும் தருகிறேன் அப்படின்னு சொல்லி என் தம்பி படம் பற்றி சொல்லியிருக்காரு.
பாலாஜி படமெல்லாம் அவர்கள்தான் டிஸ்ட்ரிபியூஷன். ராஜா எப்போது வெளியிட்டாலும் வசூல் அள்ளும் அப்படின்றதுனால வெளியாட்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 3 பேருக்கு என் தம்பி நன்றாக போகும் அப்படின்றது எண்ணம். 4வது நண்பருக்கு சந்தேகம். ஆகவே தடுத்து விட்டார். இவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னவுடன் வேறு ஒருவர் விநியோகஸ்தரிடம் பேசி படத்தை வாங்கி அதே தேதியில் அதே அலங்கார் தியேட்டர்ல 1 வாரத்துக்கு வெளியிட்டாங்க. என் தம்பி திரைப்படம் வெளியான வெள்ளிக்கிழமை மேட்னி முதல் கடைசி நாளான வியாழன் இரவு காட்சி வரை மொத்தம் 23 காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல். தினசரி 3 காட்சிகள், சனி மற்றும் ஞாயிறு 4 காட்சிகள், 1 வாரத்துக்கு 23 காட்சிகள். எல்லா செலவுகளும் போக 10,000த்திற்கும் மேல் லாபம். 27 வருடங்களுக்கு முன் மிகப்பெரிய தொகை இது. நண்பர்களால் வெகு காலத்திற்கு இந்த ஏமாற்றத்தை மறக்க முடியவில்லையாம். எப்போது மறு வெளியீடு கண்டாலும் வசூலை குவிக்கும் படம் என் தம்பி அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.